வேலியில் போன ஓணம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ வந்து பண்ண போகிறாங்களா, இல்லை நிஜமாவே இந்த கதையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அது அமைய போதா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நிலா சோழன் எடுக்கிற அந்த முடிவுக்குள்ள என்னென்ன பின்விளைவுகள் வரப்போகுதுங்கிறதான் பார்க்கணும். ஸோ கோமல், அதாவது பல்லவனுடைய அம்மாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து இப்போ சேரன் வந்து கால் பண்ணி சொன்ன உடனே நிலாவுக்கு 2 வேலை இருக்குது. ஆஃபீஸில் ஒரு பெரிய வேலை இருக்குது, ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சைட் ப்ராஜெக்ட் வேறு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இது அதோட முக்கியமான விஷயங்கிறதுனால வேக வேகமாக கிளம்புறேங்கிறாங்க. எப்படி கிளம்ப போகிறீங்க நீங்கள் அப்படின்னு ராகவ கேட்டால் சோழன் வருவாருங்கிறாங்க. யார் சோழன்னா அவங்க கசின் சேரன், சோழன், பாண்டியன்லாம் இருந்தாங்க. ஓ அவரா அப்படின்னு வந்து வெளில வந்து பார்த்தா இவங்க சிரித்து பேசுகிறத வேற பார்க்குறாங்க. பார்த்த உடனே இப்போ ராகவுக்கு கோவம் வருது. ராகவுக்கு மனசுக்குள்ள காதல் இருக்குது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறாங்க. இது எப்படி போய் முடிய போகுது, டபக்குன்னு முடிய போதா, இழுத்து முடிய போதா, இதில் ராகவ் நிலா வந்து நிலா சோழனை வெறுப்பேற்ற ராகவ் கூட பேசலாம் போகிறாங்களாங்கிறத போக தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நிலாவும் சோழனும் சேர்ந்து வேகமாக கிளம்பி அந்த கோமலை பார்க்குறதுக்கு போக, அதுக்கு முன்னாடியே சோழன் எப்படி நிலாவை கால் பண்ணாரோ அந்த மாதிரி பாண்டியன்கிட்டையும் சேரன்கிட்டையும் சொல்லிடுறாங்க விஷயத்தை. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கூட்டம் வந்துட போகிறோம், நிஜமாவே இது நடக்குதா, சூப்பர்ரா அப்படி இப்படின்ட்டு பல்லவன் சந்தோஷப்படுவான்டா, நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மானு ஒருத்தவங்க வரப்போகிறாங்களா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கோமலை போய் காமிச்சா, கோமலுடைய கணவர் வந்து கொஞ்ச நாளைக்கு எங்கேயா போய் தங்கிக்கோ, கடன்காரங்க தொல்லை இல்லாமல் தப்பிச்சிரு, என்னால் உன்னை கூட்டு போக முடியாதுன்னு அவர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போகிறாரு. இவங்க போகாதையான்னு இழுக்க நான் போயே தீருவேன்னு போனதுக்கப்புறமா வீட்டு வாசலில் வந்து எதுவுமே வழி இல்லாமல் திக்கு தசை தெரியாமல் உட்காந்துருக்காங்க அவங்க. இந்த சமயத்தில் இவங்க வேற வந்துட்டு நீங்கள் தானே வந்து கோமல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பல்லவனோட அம்மாவான்னு கேட்டால் யாரா பல்லவங்கிறாங்க. ஃபோட்டோவை காமிச்சா யாரும் தெரியாதுங்கிறாங்க. அப்புறமா நடேசனை காமிச்ச அப்புறம் தான் எந்திச்சு நிற்கிறாங்க. உள்ளார போயிட்டு வந்து பெரிய கதை என்ன நடந்துச்சுங்க நான் சொல்ல விரும்பலை, நம்ம மனசு நம்ம ஆசைப்பட்ட மாதிரிலாம் விஷயத்தை செய்ய விட்டுருமா வாழ்க்கை, அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் பல்லவனை பார்க்கவே இல்லை, சின்னூண்டாக இருக்கும்போது பார்த்தது, நீ 2வது பையன் சோழன் தானெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட இவங்க யோசிக்கிறாங்க. தங்கறதுக்கு ஏற்கனவே இடமும் இல்லை, சரி கிளம்பி போயிடலாம். அதே சமயத்தில் பல்லவன் மேலே பாசம் இருக்கிறதும் தெரியுது அவங்களுக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு, எதனால வந்து இப்படி வந்து அவங்க பிரிஞ்சாங்கிற ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நடேசனுடைய முதல் மனைவிக்கு என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதெல்லாம் எப்படி தெரிய வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகுது, இந்த கோமல் வந்ததுனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா, இந்த ராகவ விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன, வானதி பாண்டியன் ஜோடியை பற்றி உங்கள் கருத்து என்ன, திரும்பி காயத்ரி அண்ட் அப்புறம் பல்லவன் வேறு ஜோடியாக காமிக்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.